வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சிவகுமார் அவர்கள் பேசின ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பரபரப்பா இருக்கு. அதாவது அண்ணா நகர்ல ஒரு ஹோட்டலுடைய திறப்பு விழாவுக்கு அவர் சீஃப் கெஸ்ட்டா போயிருந்திருக்கிறாரு. ஹோட்டல் திறப்பு விழால பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்குமா? வீட்டு சாப்பாடு பிடிக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. எனக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். பெரும்பாலும் வீட்ல தான் சாப்பிட ஆசைப்படுவேன். அப்பப்போ வேணும்னா ஒரு சேஞ்சுக்கு நான் ஹோட்டல்ல சாப்பிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் இத கடந்து போயிருந்தாங்கன்னா, இன்னைக்கு இவ்ளோ பெரிய சர்ச்சையா இருக்காது. ஆனா, மனுஷன் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நெனச்சுக்கிட்டு, ஒரு உவமைய சொல்லப்போக, அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியிருக்கிறது. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்குமா? இல்ல ஹோட்டல் சாப்பாடு பிடிக்குமான்னு கேட்டதுக்கு, இது என்ன கேள்வி? நடிகை பிடிக்குமா? அல்லது மனைவி பிடிக்குமா? அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. மனைவி இல்லாமல் சூர்யா, கார்த்தி எல்லாம் எப்படி பிறப்பாங்க? வீட்டு சாப்பாடு என்பது நிரந்தரம். ஒரு மாறுதலுக்கு வேணா ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஆனா அதே சமயம் 3 வேளையும் ஹோட்டலில் சாப்பிட்டால் பைத்தியம் பிடித்துவிடும். அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, நடிகர்கள் நாடாள முடியும் என்பதை உலகத்திற்கு நிரூபித்தவர் எம்ஜிஆர். ஆனா பாவம் அவருக்கு வாரிசு இல்ல. நல்ல நடிகராக சிவாஜி கணேசன் இருந்தாலும், அவரால அரசியல்ல பிரகாசிக்க முடியல. அதனால ஆண்டவன் எல்லாருக்கும் அளந்துதான் குடுப்பான். குடுக்கறத வச்சுக்கிட்டு நாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல செகண்ட் பார்ட்ல நமக்கு பெருசா மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு ஆண் ஒரு பெண்ணை சாப்பாடோடு ஒப்பிடுவதுல நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம, இங்க தேவையே இல்லாம கலாச்சாரத்த கட்டி காப்பாத்துறோம் அப்படிங்கிற பேர்ல, புது பேக்கேஜிங்ல ஆண் ஆதிக்க சிந்தனைகளை விதைச்சுட்டு போயிருக்கிறாரு நடிகர் சிவகுமார் அவர்கள். எனக்கு அவர் மீது நெறைய மரியாதை உண்டு. அவரோட நான் நடிச்சிருக்கிறேன். அவரோட பல விஷயங்கள்ல எனக்கு மாற்று கருத்து உண்டு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இதுல எனக்கு அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இருந்தாலும் யார் எத சொன்னாலும், அதுவும் குறிப்பாக இந்த மாரி விவிஐபி சமூகத்துக்கு ஒரு கருத்த சொல்லும் பொழுது, அது தவறான கருத்தாக இருக்கும் பட்சத்தில், அதுல கண்டிப்பா நாம விமர்சனம் வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதத்தான் இந்த காணொளியில செய்யப் போறோம். இவர் உவமை சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல, எவ்ளோ விஷயங்கள்ல ஒரே லைன்ல அடக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சொல்றாங்க? மனைவி என்பவள் வீட்டு சாப்பாடு மாதிரி. அதாவது ரொம்ப நிலையானவள், தூய்மையானவள், நமக்கு மட்டுமே இருக்கக்கூடியவள். நாம எப்பல்லாம் விருப்பப்படலாமோ, அப்பல்லாம் அவங்கள சாப்பிட்டுக்கலாம். அப்படிங்கிற ரேஞ்சுல மனைவிய ஒரு கேட்டகரில பிக்ஸ் பண்றாரு. அதே மாதிரி நடிகைகளை ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னு சொல்றாரு. அதாவது யாரு வேணா காசு குடுத்து சாப்பிட்டுட்டு போயிரலாம். அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள சிறுமைப்படுத்தி, ஆப்ஜெக்டிஃபை பண்ற இந்த கேவலமான விமர்சனத்த கண்டிப்பா நாம கண்டிச்சே ஆகணும். இது வாழ்க்கை தத்துவம் இல்லங்க. வக்கிரத்தின் உச்சம். நம்ம சிவகுமார் சார் இன்னும் பூமர் அங்கிளாவே 1970ஸ் எராவிலே இருந்துட்டாருன்னு நெனைக்கிறேன். அதனாலதான் இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் அவர் வாயிலிருந்து வருது. ஒரு பக்கம் திராவிட மாடல் ஆட்சிய ரொம்ப பெருமையா பேசுறாரு. அந்த திராவிட மாடல் ஆட்சி தான் காலங்காலமாக பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை பெற்று தந்திருக்கிறது. பெண்களுக்கு ஓட்டுரிமையில ஆரம்பிச்சு, சொத்துரிமை வரைக்கும், கல்வியில இருந்து எல்லாத்தையுமே பெற்று தந்தது இந்த திராவிட மாடல் அரசு தான். இப்ப கூட நீங்க பாருங்க, இந்த திராவிட மாடல் அரசு பெண்கள் 4 சுவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விடியல் பயணம்னு ஒரு திட்டத்த கொண்டு வந்து, பெண்கள் கையில ஒரு பொருளாதாரம் இருக்கணும். யாருகிட்டயும் கையேந்தி நிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையில ரூ. 1000 குடுத்து, பெண்களுக்கான கல்வியை, வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சு, இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்ட கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல வாழ்ந்துகிட்டு, இப்படி மேடை மேடையா இது போன்ற கருத்துக்கள சொல்லிட்டு, சும்மா போற போக்குல மனைவிய வீட்டு சாப்பாடு, நடிகைய ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னு சொல்ல எப்படிதான் உங்களுக்கு மனசு வந்தது அப்படின்னு தெரியல சிவகுமார் சார். ரொம்ப வன்மையாக இந்த வார்த்தைகள நான் கண்டிக்கிறேன். ஏன்னா, இது மூலமாக நீங்க பெண்களை ஒரு சந்தை பொருளாக மாற்றுகிறீர்கள். ஆப்ஜெக்டிஃபை பண்றீங்க. ஒரு பிரைஸ் டாக் பிக்ஸ் பண்றீங்க. வீட்ல இருக்கக்கூடிய மனைவினா, நாம விலை குடுத்து வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சிருக்கிறோம். நமக்கு சொந்தமானவள். நமக்கு எப்பல்லாம் தேவையோ, அப்பல்லாம் அவ அவைலபிளா இருப்பா. அதே நடிகைனா, ஹோட்டல் சாப்பாடுன்னா என்ன சார் அர்த்தம்? அவங்களுக்கான ஒரு விலைய பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்ப யார் அந்த விலை குடுக்க தயாரா இருந்தாலும், அவங்க அவைலபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இது உங்க கூட வேலை செய்த உங்க சக நடிகைகள நீங்க அசிங்கப்படுத்துற, அவமானப்படுத்துறீங்கன்னு உங்களால உணர முடியலையா? பெண்களை எப்படி சார் ஒரு சந்தை பொருளாக உங்களால மாத்த முடியுது? இதுல அடுத்த உச்சபட்ச டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹிப்போக்ரசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக சினிமா, அதுவும் இப்ப இருக்கிற சினிமாவ விட்டுருங்க. இவர் ஹீரோவா நடிச்ச காலகட்டங்கள்ல இருந்த சினிமாவ பார்த்தீங்கன்னா, பெண்களை ஆப்ஜெக்டிஃபை தான் பண்ணியிருக்கிறாங்க.
பெண்களை கவர்ச்சி பொருளாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. பெண்கள் மூலமாக சினிமா எவ்வளவோ சம்பாதிச்சிருக்குது. பெண்களுடைய கிளாமருக்காக எத்தனையோ படங்களை வந்து ஓட்டி இருக்கிறாங்க. அப்ப பெண்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி, கிளாமரைஸ் பண்ணி, அது மூலமாக ஒரு துறை பணம் சம்பாதிக்கிறது, லாபம் ஈட்டுகிறது. அவங்கள வச்சு சம்பாதிச்சுட்டு, அதே துறையில் இருக்கக்கூடிய பெண்களை ஹோட்டல் சாப்பாடுன்னு சொல்லி இழிவுபடுத்துறது என்ன டபுள் ஸ்டாண்டர்ட் சார் அது? இது பேசுறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சிருக்க வேண்டாமா? அதுவும் சிவகுமார் அவர்கள் இத பேசுனதுதான் எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவருடைய கெரியரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதிகமாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்கள்ல அவர் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. முதல்ல முத்துராமன் சார் அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவரோட சக்சஸரா சிவகுமார் சார் தான் இந்த மாதிரி ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறார். இப்ப கூட சமீபத்துல சிந்து பைரவி அப்படிங்கிற ஒரு படத்தை 40 வருஷம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட அந்த படத்துல இருக்கக்கூடிய சிந்துவையும் பைரவியும் தான் இவர் உவமையா காட்டிட்டு இருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய ஹிப்போக்ரசி, எவ்வளவு பெரிய டபுள் ஸ்டாண்டர்ட் சார். ஒரு பக்கம் பெண்களோட கிளாமரை வச்சு நீங்க சம்பாதிப்பீங்க, பணம் பண்ணுவீங்க, லாபம் பார்ப்பீங்க. ஆனா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பொது வெளியில அதே பெண்களை அசிங்கப்படுத்துவீங்க, சிறுமைப்படுத்துவீங்க, அவமானப்படுத்துவீங்களா? இதை விட ஆபத்தான ஒரு விஷயம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு மாறுதல் வேணும்னா, ஒரு சேஞ்ச் வேணும்னா போய் ஹோட்டல்ல சாப்பிடலாம், தப்பு இல்ல. ஆனா அதே தினம் ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னா பைத்தியம் பிடிச்சிரும். என்ன சார் பேசுறீங்க? இதுதான் நீங்க சொல்லக்கூடிய ஃபேமிலி வேல்யூஸ், பண்பாடு, கலாச்சாரமா? பெண்கள் மட்டும் புருஷனுக்கு உண்மையா இருக்கணும், வீட்லயே அடைஞ்சு கிடக்கணும், லாயலா இருக்கணும், எந்த பிரச்சனை இருந்தாலும் 4 சுவத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும். ஆனா ஆண்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டா அவங்க போய் அப்பப்போ ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரலாம். அது தப்பு இல்ல. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸை, இன்ஃபிடெலிட்டியை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய வேலை இல்லையா அது? ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகளை இப்படி ஓப்பனா ஜஸ்டிஃபை பண்றீங்களே, நியாயப்படுத்துறீங்களே, இது உங்களுக்கு அழகா? அப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? சரி, நீங்க சொல்லக்கூடிய அந்த நடிகைகளுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கும் வீட்ல அப்பா, அம்மா, அண்ணா, தங்கச்சி, புருஷன், குழந்தை, குட்டி எல்லாரும் இருக்கிறாங்கல்ல. அவங்களும் யாரோ ஒருத்தருடைய மனைவி தானே. அப்ப அந்த வீட்டு சாப்பாடு இல்லையா? அப்ப என்ன மெசேஜ சமூகத்துக்கு கடத்த முயற்சி பண்றீங்க? இதுல ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள வேற நிறைய பேர் கொண்டு வராங்க. மறைமுகமா நடிகர் விஜயை இவர் விமர்சித்திருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு உரிய, தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் கலாச்சாரத்துக்கே உரிய ஒரு நடைமுறை இது. யார் பேரையும் சொல்லாம மேலோட்டமா அட்வைஸ் அப்படிங்கிற பேர்ல அட்டாக் பண்ணிட்டு போறது. விமர்சனம் பண்ணணும்னா நேரடியா விமர்சனம் பண்ணுங்க. இப்படி அட்வைஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல, மறைமுகமா அட்டாக் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அபத்தமா பேசாதீங்க. இது எல்லாத்தையும் விட உச்சபட்ச வேதனை என்ன தெரியுமா? உங்களுடைய மருமகள் ஒரு புகழ்பெற்ற நடிகை சார். தன்னுடைய திறமை மூலமா இன்னைக்கு எத்தனையோ திரைப்படங்கள் மூலமா தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்தை சினிமா துறையில அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னமும் அந்த இடத்தை நிரப்புறதுக்கு அவங்களுக்கு இணையாக டேலண்டடான ஒரு நடிகை வரல. இன்னைக்கும் அந்த இடம் அவங்களுக்காக காலியாகி இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா உங்க மருமக இருக்காங்க சார். உங்க மகனுடைய வீட்டு சாப்பாடு அவங்க. அப்ப அவங்களையும் ஹோட்டல் சாப்பாடு அப்படிங்கிற லிஸ்ட்ல நாம சேர்க்கலாமா? எவ்வளவு தவறான விஷயம். இப்ப பேசும்பொழுது கொஞ்சம் யோசிச்சு பேசணும்ல. அதுவும் ஒரு மூத்த நடிகர், எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ நாம கடத்த போறோம் யோசிச்சு பாருங்க. அதுவும் குறிப்பா விவிஐபிஎஸ் சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க, நாம ஒரு விஷயம் பேசினா அது 10 பேருக்கு போய் சேரும். அப்போ 1க்கு 2 தடவை நாம என்ன பேசுறோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பேசணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தெளிவு வேண்டாமா? இப்படி பெண்களை ஒரு சந்தை பொருள் மாதிரி சிந்திக்கிறது தான் கலாச்சாரம்னா ஐம் சாரி சார். மாற வேண்டியது இந்த தலைமுறை இல்ல. மாற வேண்டியது உங்களை போன்றவர்களின் மனநிலை. இன்னைக்கு பெண்கள் எவ்வளவோ சாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு காலத்துல வேணா பெண்களை சந்தை பொருள் மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு காலம் மாறி போச்சு. ஆண்களுக்கு இணையாக பெண்களும் எல்லா துறைகளையும் முன்னேறிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எப்படி கற்பு அப்படிங்கிற ஒரு வளையத்தை போடுறீங்களோ அதே கற்பு ஆண்களுக்கும் பொருந்தும். இந்த குடும்ப கலாச்சாரம், குடும்பத்துடைய கௌரவம், இதெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டியது பெண்ணுடைய கடமை மட்டும் இல்ல. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய கடமையும். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு முன்னால உங்க வீட்டுல ஒரு நடிகை இருக்கிறாங்க. உங்க மகன் இந்த கருத்துக்கு உடன்படுவாரா? அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பேசியிருக்கணும். எத்தனையோ பெண் குழந்தைகளுடைய கல்விக்கு நீங்க உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவோ நல்ல விஷயங்களை இந்த சமூகத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பாராட்டுற உரிமை எங்களுக்கு எப்படி இருக்கோ, அதே மாதிரி தவறா பேசும்பொழுது அதை விமர்சிக்கக்கூடிய கடமையும் எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இந்த கண்டனத்தை பதிவு பண்றோம். இனிமேலாவது இது போன்ற பிற்போக்குத்தனமான விஷயங்களை அட்வைஸ்ங்கிற பேர்ல அடுத்த தலைமுறை மீது திணிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.